கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாய் பிறந்திருக்கிற மார்ச் மாதத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்புகிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் தியானிக்க போகிற காரியம், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களும் அடையாளமாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை ஒரு காரியத்திலையும் ஒரு அடையாளமாய், இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, விசேஷமாக நாங்கள் பார்க்க போகிற காரியம் விசுவாசத்தில், அதன் கிரியைகளில் நாம் ஒரு அடையாளமாக இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆகவே விசுவாசிக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் உடையவர்களாக காணப்படுகிறோம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை அவனே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வியாதிகள் மேல, நோய்கள் மேல, பிசாசின் மேல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிறவர்களானபடியால், அவரை விசுவாசிக்கிற நாம் இவைகளை மேற்கொள்ளுகிற, இவைகளை முறியடிக்கிற, இவைகளை ஜெயங்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் ஜெயித்து நாம் நிற்கும் பொழுது இந்த உலகத்துக்கு நாம் விசுவாசத்தினாலே ஜெயங்கொண்டவர்கள் என்ற அந்த அடையாளத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். எல்லா அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 பார்க்கிறோம், ஆண்டவர் இதே அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், யோவான் 14:12 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கல பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? நாம் அவருடைய கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் செய்த கிரியைகளை மாத்திரமல்ல, அதை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தின் மூலம் நடக்கிற அந்த அதிகாரம், அது எங்களை அடையாளப்படுத்தும். நாம் யார் என்பதை அடையாளப்படுத்தும். இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்யவும், அதை பார்க்கல பெரிய கிரியைகளை செய்கிற அந்த அடையாளத்தை நமக்கு உண்டு பண்ணும். பிரியமானவர்களே, ஏனென்றால் 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்கும், பிசாசை ஜெயிக்கும், வியாதிகளை ஜெயிக்கும், நோய்களை ஜெயிக்கும், வறுமையை ஜெயிக்கும், கஷ்டங்களை ஜெயிக்கும் வல்லமை உள்ளது எங்களுடைய விசுவாசம். ஆமேன். ஏனென்றா நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவர் செய்த கிரியைகளை செய்வான், அதை பார்க்கல பெரிய கிரியைகளையும் செய்வான். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட அதிகாரமும் ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறபடினாலே நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது விசுவாசத்தின் அந்த ஜெயங்கொள்ளுகிற கிரியையை வெளிப்படுத்துகிற ஜனங்கள், அதன் அடையாளமாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் வெற்றியின் அடையாளமாக நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிறோமா? இதைத்தான் அன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் கிரியையின் அடையாளமாய் இந்த உலகத்திலே ஜெயங்கொள்ள வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை, வல்லமை, அபிஷேகத்தை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கு தந்தருளுவாராக. God bless you all.